கோபர்த்தி. எப்படி வரலனா இங்கே நான் தீ குடிச்சுறேன். விடுங்கடா. யோ வண்டி ஓடிச்சு ஓட்டியா? நான் ஒரு போலீஸ்காரனா சொல்லலை, வயசில் பெரியவனா சொல்கிறேன். எப்போவோ வெளியே போக வேண்டிய நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு பாதி வாழ்க்கை ஜெயிலில் கழிச்சிட்டேன். போ, இனிமேதாவது திருந்தி வாழப்பார். போடா காதல் பையா, இது காடா கொய்யோ முய்யா, எதுக்காக தேம்பி தேம்பி நோகுற? ஒரு காதல் போனால் என்ன, மறுகாதல் சேர்க்கும் ஒன்ன, அதுக்காடா நொந்து நூலா ஆகுற? அடவா நம் பூமி இருக்கும் வர உனக்காக வாழடா, மறு வாழ்க்கை கையில் இருக்கும் வர தோல்வியே தட்டா. மேலத்தாலும் ரசிய பார்த்து வைக்குமே, மேலத்தாலும் ஜோசியம் மாத்தி வைக்குமே, மேலத்தாலும் சொந்தத்தை சேர்த்து வைக்குமே, மேலத்தாலும். வேலை முடிஞ்சிருக்கு, பணம் வரும். வேலை செஞ்சுட்டு எப்படா கத்த கத்தியா கொண்டு வந்து கொடுத்த? உங்களுக்கு குடிக்கிறதுக்கே பத்தலையடா? மாத வாரமா சும்மா சும்மா டென்ஷன் படுத்தாத, காசு தான் இல்லைன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு என்ன பகல்லாம் தெருவு, நைட்டான போதையில மொட்டை மாடி, வீட்டுக்குள்ள மானத்தோட இருக்கிறவன் நான் ஒருத்தி. பணம் 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 பணம், எப்போ வீட்டுக்கு வந்தாலும் பணம் பணம், வீட்டுக்கே வர மாட்டேன், எங்கேயாச்சும் போய் சாவறேன். மாப்பிள்ளை வண்டி நிப்பாட்டு. சேட்டு 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 சேட்டம். மேலத்தாலும் ரசிய பார்த்து வைக்குமே, மேலத்தாலும் ஜோசியம் மாத்தி வைக்குமே, மேலத்தாலும் சொந்தத்தை சேர்த்து வைக்குமே, மேலத்தாலும். அடப்போடா காதல் பையா, இது காடா குய்யோ முய்யா, எதுக்காக தேம்பி 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 நோகுற? ஒரு காதல் போனால் என்ன, மறுகாதல் சேர்க்கும் உன்ன, அதுக்காடா நொந்து நீயும் நூலாகுற? அடவா நம் பூமி இருக்கும் வர உனக்காக வாழடா, மறு வாழ்க்கை கையில் இருக்கும் வர தோல்வியே தடா. ரசிய பார்த்து வைக்குமே, ஜோசியம் மாத்தி வைக்குமே, சொந்தத்தை சேர்த்து வைக்குமே. ಗೆದೆಗಪ್ಪು ಆನಂದ, ಗೆದೆಗಪ್ಪು ಆನಂದ, ಗೆದೆಗಪ್ಪು ಆನಂದ. ನಮಸ್ಕಾರ. ஒரு நிமிஷம் தள்ளியா? நில்லுமா, உள்ளெல்லாம் போக கூடாது. சார் சார் அங்க நிக்கிறானே அவன் பையன் சார். சார் அது கூடுல அவ்வளவு இடம் இருக்கு, நானே அப்படியே போய் பக்கத்துல நிக்கிறேனே. நீங்க அந்த குண்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்களும் அந்த பையனை சேர்ந்து ஒண்ணா அந்த குண்டுக்குள்ள போகணும். பரவாயில்லையா? அதுக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை எனக்கு எப்படி தெரியும்? நீங்க திரும்ப சொல்லலாம் சார். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பிராத நீங்களே சொல்லுங்க. ஐயா,
இதோ நிக்கிறானே இந்த ஃப்ராடு. டேய் ஃப்ராடுன்னு திட்டா மரியாதை கெட்டு போய்டும். ஏதோ என்னால பெரிய மனுஷங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். வெளிய வாடா. புசி இந்த பிக்கறே. சும்மா இருமோ. யாருமா அது? நீ சொல்லியா? ஐயா, நவ கிரகங்களாகட்டும் யுவ கிரகங்களாகட்டும், கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 கிரகங்கள் தான் கணக்குல வரும். இவன் புதுசா 10ஆவதா ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்லி கிரக நிலைகளை மாத்தி தப்பா பொருந்தாஜாத்துக்கு பொருத்தம் இருக்குன்னு பணத்துக்காக ஃப்ராடுத்தனம் பண்ணி. டேய் மறுபடியும் ஃப்ராடுன்னு சொல்றேன். குடுங்க சார். அம்மா, விடுமா. சும்மா இருமோ சும்மா. விடுமா. யாருமா அது? யாருமா அது? நீங்கெல்லாம் பேசக்கூடாது. நீங்களாம் பேசக்கூடாது. இது சரியா? பேசலையா? அவர் கிரக நிலையை மாத்துறதுல உனக்கு என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நான் புனிதமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தொழில் மேல புனிது வாரி வீசிட்டாயா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யோ கடுப்பு ஏத்தாம உட்காரியா. தம்பி, அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா சொல்ற? ஐயா, அவர் ஜாதகத்துல இல்லாத தோஷத்தை இருக்கிறத சொல்லி நடக்க வேண்டிய விஷயத்தை நடக்க விடாம பண்றாரு. ஆனா நான் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை இல்லைன்னு சொல்லி நடக்காத விஷயத்தை நடத்தி வைக்கிறேன். அவர் அதை ஜாதக திருத்தம் சொல்றாரு, நான் சீர்திருத்தம் சொல்றேன். ஐயா என்னையா இவன் மனப்பாட பாட்டு மாதிரி ஒப்பிக்கிறான். யோ விளங்குற மாதிரி சொல்லியா. ஐயா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோஷத்தை காரணமா காட்டி எத்தனையோ பொண்ணுங்க முதிர்கண்ணியா வாழ்க்கை முழுக்க கண்ணி கழியாம வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஜாதகத்தை நான் திருத்தம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லா பேசிடுவா. இந்த திருத்தத்தை சீர்திருத்தமா தான் நினைச்சு பண்றேன். இத மோசடின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ட் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஐயா, இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தோஷத்தின் பெயரால் வீணாகி போன எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் திருமணத்தை நடத்தி வைத்ததற்காக இந்த கோர்ட் சரவணனை பாராட்டுகிறது. தொழில் பொறாமை காரணமாக இதை ஒரு வழக்குன்னு கொண்டு வந்து கோர்ட் நேரத்தை வீணடித்த கலைமாமணி கஜகப்பானந்தாவிற்கு ரூபாய் 5000 இந்த கோர்ட் அபராதம் விதிக்கிறது. இதை கட்ட தவறினால் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த கோர்ட் எச்சரிக்கிறது. ஜட்ஜி வடக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கிறப்பவே நினைச்சேன் இந்த கேஸ் விளங்காதுன்னு. எதுக்கு ஒரு தடவை கேட்டு பார்த்துருவோமா? ஐயா, இந்த தீர்ப்பு ஒரு தடவை நீ ஜட்ஜியை கை நீட்டி மரியாதைலாம் பேசுனதுக்கு இன்னொரு 1000 ரூபாய் அபராதம். ஓகே வரான். ஜெயிச்சுட்டியா? நன்னா இரு. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு வப்பாட ஆப்பு. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. ஏய் ஏய் ஆட்டோ ஆட்டோ. ச்சே. அறிவு இருக்கா? ஆட்டோன்னு சொன்னா நிப்பாட்ட போறேன். ஸ்டேஜ்ல போற டிராமால நடு ரோட்ல போட்டு நிக்கிற. ஜஸ்ட் மிஸ். இல்ல பீஸ் ஆயிருப்ப. ஆமா, எந்த காலேஜ்? எம்ஜிஆர் ஸ்கூல் போகணும். 140 ரூபா ஆகும். 100 ரூபாய் தான் தருவேன். ஏமா சாமியே பேரம் பேசலாமா? நீங்க சாமி கிட்டே பேரம் பேசலாமா? சரி சரி சரி, ஏறுமா. ஃபாஸ்டா போங்க. உன்னை விட எனக்கு தான் சரி சரி, வண்டி எடுங்க. ஏறுமா. இன்னும் 5 நிமிஷத்துல ஃபங்க்ஷன் போணும். சீக்கிரம். அத்தா, பெட்ரோல் போடணும். ஒரு 100 ரூபா கொடு. அதெல்லாம் இல்ல, இறங்கும்போது தான் தருவேன். சரி, இறங்கி கொடு. ஏய், அது இங்க இறங்கி இல்ல, ஸ்கூல்ல இறங்கி. முதல்ல நம்ம 2 பேரும் இங்க இருந்து போகணும்ல. புடி. அப்பா, பொம்பளை கிட்ட காசு வாங்குறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. ஏப்பா, 30 ரூபாய் பெட்ரோல் போடு. டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போ. அத்தா, கருமாரி, அடுத்த சப் ஸ்கூல் தான். தம்பியை கெட்டியா பிடிச்சுக்க. ஐயோ, அடங்கொய்யால அடுத்த 7:30 கூப்பிட்டாங்களா? நல்ல வேலை, ஒன்றும் ஆகல. இன்றைய எபிசோடு இவன் தான். இறங்கு. வாட்? யோ, இறங்க கீழே. வாட் மேன்? யோ, இறங்க சொல்றேன். வாயா. எப்படி இடிச்சுக்க வந்து பாரியா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? என்னையா? வண்டியில இடிச்சுட்டான் சார். ஏய், வண்டி வரங்கட்டே. இறங்குமா, வண்டியை வரங்கட்டேன்னு. நான் இப்ப ஸ்கூலுக்கு போகணுமே. அட இறங்குமா. நீ ஒரு ஆள் போகிறதுனால ஸ்கூலை இழுத்து முடிய மாட்டாங்க. ஏய் நில்லு. நான் இப்ப எப்படி ஸ்கூலுக்கு போறது? போறதுன்னா வேற ஆட்டோ பிடிச்சு போ. இந்த பார், 100 ரூபாய் காசு கொடு முதல்ல. பார், உனக்காக தான் ஆட்டோல பெட்ரோல் போட்டேன். உனக்காக தான் வேக போய் கார்ல இடிச்சேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. ஆளை விடு. சும்மா பேச வந்துட்டேன். தேவா, கூல் கூல். மாரியம்மா, தாயே, காளியம்மா,
அவனுக்கு ஓட்டவே தெரியல சார். அவன் ஒழுங்கா பிரேக் போடாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. எந்த காலையா பிரேக் போட்ட? சார் அவனை கேளுங்க சார் எந்த காலையில பிரேக் போட்டான். சார் இல்ல சார். ஏய் மாப்ள டக்குனு கேச போடுங்க சார். பேசஞ்சு வெயிட்டிங். ஏம்பளியம்மா அக்கா அக்கா வாங்கக்கா வாங்க. சின்ன பிரச்சனை ஐக்கிட்டு போவானா? இந்த பாரு ஆட்டோக்கார நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. மாப்ள என்ன மேட்ரு? பஞ்சாயத்து மாப்ள. பஞ்சாயத்து என்ன மாப்ள? கேஸ போட வேண்டியதுதானே? போலீஸ் கார் போட மாட்டேன்றார் மாப்ள. போலீஸ் சார் கேஸ போடுங்க. ஆட்டோ ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குல. ஐயா வளர்ந்த நாட்டாம முடிஞ்சா கேஸ போட்டு காசை வாங்கி கொடுத்துக்க மாட்டேனா? ஏய் இப்போ நீ வரியா இல்லையா? அட இருமா நீ வேற பெரிய டார்ச்சர் நடந்துக்கிட்டு. மாப்ள எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு மாப்ள. போற வழியில எம்ஜிஆர் ஸ்கூல்ல இத தள்ளிட்டு போயிரு மாப்ள. மாப்ள எனக்கு முக்கியமான டெலிவரி இருக்குது. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் மாப்ள கிளம்புறேன். 2000 ரூபாய் காசு கிடைக்கும்டா. அப்போ என் ஷேர் அதெல்லாம் கொடுத்துருவோம் மாப்ள. சூர் கண்டிப்பா மாப்ள. ஓகே கம்ப்ளீட். ஏமா போமா எல்லாம் சொல்லிட்டேன். குத்துனனா? போமா சொல்லிட்டேல்ல. போயா. ஆத்த ஆளை விட்டுச்சு. ஏய் ரைட் அடடடடடட இருமா நீ வேற. சின்னதா லெஃப்ட் போயிட்டு அப்புறம் ரைட் போலாம். எங்க போற? ஒரு சின்ன டெலிவரி இருக்குமா? எதுக்கு இங்க நிறுத்துன? ஏய் ஏன் அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்குமா அர்ஜென்ட்? சீ. தேவா கூல் கூல். ஏய் என்ன சோக்கியமா? பாசரோனா வெங்காயம் 1 கிலோ வரைக்கும் போடுறீங்க. 1 கிலோ 50 ரூபா. என்னன்னா 50 ரூபான்றீங்க? 30 ரூபாய்க்கு போடுங்கண்ணா. 15 17 18 20 20ல 20 தாங்க. 20 தள்ளி உட்காருமா. பத்திரமா பாத்துக்கோங்க. இதோ வந்துடுறேன். அட போய். ஐயோ. ஏய் வட்டி காசு எங்கடா? அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன் சேட்டு. என்கிட்டே கடன் வாங்கினவன் எவனும் தப்பிச்சதே கிடையாது. என்னை மட்டும் ஏமாத்தணும்னு கனவுலே கூட நினைக்காத. தக்காளி கொண்டே பிடிப்பேன். என்ன எவ்வளவு வேலை சொல்றீங்க? அப்ப பக்கத்து கடைக்கு தான் போவேன். ஐயோ செட்டு மாட்டணும். கடனை கேட்பானே. சரவணா இன்னைக்கு நீ வாங்கின கடனை வசூல் பண்ணாம விட மாட்டான்டா இந்த சேட்டு. எதை சொல்லியும் சமாளிக்க முடியாது. வரேன. டேய் சரவணா நில்டா. சரவணா ஏய் சரவணா பிராணம் எப்பவுமே உங்களுக்கு. ராம தோர்த்தா. ஐயோ ஆனா கொலைகேஸ். ஏய் சரவணா. ஏய் நில்லை. சரவணா ஏய் சரவணா நில்டா. தப்பிச்சிட்டியா? உன்னை பிடிக்கிறேன்டா. 2 நிமிஷம் மேடம். இதோ வந்துடுறேன். ஏய் எங்க போற? முக்கியமான வேலை மேடம். இல்லைன்னா உங்க நடு ரோட்ல விட்டு போவனா? இருங்க வரேன். உங்களுக்கு பிரியாணி. ஐயோ என்ன எல்லாரும் கிளம்புறாங்க? மேடம் நீங்க முண்டுகண்ணி அம்மனா வேம்பலி அம்மனா? பத்திரகாளி வண்டி நிறுத்து. ஏய் இங்க வா. இப்படி குட்ரி. பாத்து இறங்குமா. தக்காளி நசுக்காத. பாத்து பாத்துடி. எப்ப வரா பாரு. ஃபங்க்ஷனே முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. எங்கடி போன நீ? பொண்ணு எல்லாமே முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமாண்டி. உன்னால எங்க மானமே போச்சுடி. நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆமா ஏன் பண்ணல? அது எப்படி பண்ண முடியும்? 3 பேர் தான டீம். ஹலோ பத்ரகாளி மேடம். சரி வா. ஹாய் மேடம்.
எடுத்துக்கங்க மேடம், என் கார்டு தான். திருமணம் தித்திக்க, மஞ்சள் நீர் மணக்க, காதணி விழா கண்டுகளிக்க, அனைத்து வித சுபகாரியங்களும் நல்ல முறையில் நடத்தியும் முடித்தும் தர அணுக வேண்டிய ஒரே இடம் மேலத்தாளம். ஒன்லி ஒரே ப்ரொப்ரைட்டர் வீரா சரவணன் BA. மறக்காம கூப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். தேங்க்யூ. மேடம், உங்க மூதேவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு மேடம். மறக்காம ஃபோன் பண்ணுங்க. வரட்டுங்களா? பாய். அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா, இன்னும் 2 வருஷம் பொறுங்கப்பா. எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்ல. இதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? தோஷம் உள்ள ஜாதகமா? நானும் எத்தனை ஜாதகம் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒன்று பிறந்திருக்கேன், நீயே சொல்லு. உனக்கு ஜாதகம் அமையறதே கஷ்டமா இருக்குமா? பார்த்துக்கிட்டே இருப்போம், அது அமையும் போது அமையட்டுமே. என்னமோ பண்ணுங்கப்பா. ஏம்மா கண்ணா, என் வயசே கொஞ்சம் மனசுல வச்சுக்கோமா. ஆமா, அவனை உங்களுக்கு சாவ பத்தி தான் கற்பனை. கற்பனை இல்லம்மா, நிஜம் அதானே. அது காலகாலத்துல நடக்கணும். அப்பாவுக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. சரிப்பா விடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. கோபப்படாத கண்ணு. அப்பா எது செஞ்சாலும் நல்லது தானே செய்யறேன். அம்மா தேவகி, லைன்ல இருக்கியாம்மா? இருக்கேன்ப்பா, சொல்லுங்க. சரி, சாப்பிட்டு படு. அப்பா காலில் கூப்பிடுறேன், சரியா? ஹலோ, செக் செக் செக். எது சத்தம் கம்மியா? டேய் தம்பி, குழந்தை எந்திர ரசா. 8 மணி ஆயிடுச்சுடா, சீக்கிரம் எந்திரிச்சு வா. அந்த வீணா போனவனை எழுப்பி விடு. தம்பி ராஜா, வீட்டுல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்ல. ஒரு 2000 ரூபாய் எங்கிருந்தாவது லவட்டி கொண்டாந்துரு. டேய், இன்னைக்கு மட்டும் நீங்க காசு கொண்டு வரலன்னா நாளையில இருந்து சோறும் கிடையாது, வீட்டுல இடமும் கிடையாது. என்ன சொல்றது புரியுதா? ஐயோ, ஏ பாப்பா, அவசரத்துல குறைச்சு சொல்லிட்டேன்னா 3000 ரூபாய் தேவைப்படுதுடா. பொம்பளை ஒருத்தர் நான் தனியா இருக்கும் போது கடைக்கார வந்துக்கிட்டா என்ன சொல்றது? குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு காசு கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன? சீக்கிரம் ஆகட்டும். ஐயோ ராஜா, ஒரு 2000 ரூபாய் குறைஞ்சு போச்சுடா. ஒரு 5000 வயரை கட்டிட்டான், வயரை எடுத்துட்டான். வாடா தோசையில மண்ணை போட்டு தரேன். வாடா. யோதா எந்திரி. ஏன்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஏன்பா இப்படி கத்துற? காலங்காத்தால உங்க அக்கா கத்துது. வீட்டுல ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லையா. 2000 ரூபாய் பணம் வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு 5000 ரூபாய் கேட்கும். எப்போ பார்த்தாலும் கடன் 24 மணி நேரம் காசு தானே. இந்த தொல்லை நம்மளை விட்டு எப்போ ஒழியும்? முதல்ல 2000 ரூபாய்க்கு வழிய பாரு. தம்பி இருட்டா இருக்குல்ல, கல்ரேத்து நாப்பா. வணக்கம் மேலத்தாளம். மேலத்தாளம் மிஸ்டர் ஈரா சரவணன். என்ன ஞாபகம் இருக்கா? வாய்ஸை வச்சு பார்க்கும்போது மேடம் கிசி கிசி கீதா தானே நீங்க? போங்க மேடம், நான் உங்களுக்கு எத்தனை SMS அனுப்பிச்சிருக்கேன். நான் கேட்ட பாட்டு நீங்க ஒரு வாட்டி கூட போட்டது கிடையாது தெரியுமா? ஹலோ, நான் எம்ஜிஆர் ஸ்கூல் அம்மன் பேசுறேன். ஓ பத்ரகாளி மேடமா? எப்படி இருக்கீங்க மேடம்? சொல்லுங்க, என்ன விஷயம்? நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்கல்ல? ஆமா. பதிலுக்கு நானும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுங்க மேடம். என் ஃப்ரெண்டு சாந்தி, அவளுக்கு அர்ஜென்ட்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 4 டேஸ்ல கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க வெட்டிங் பிளான் பண்ண முடியுமா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? 4 மணி நேரத்துல 4 கல்யாணம் பண்ணுவோம். 4 நாள்ன்றீங்க, பட்டே விட மாட்டோமா? ஓகே சரவணன், உங்களே வெட்டிங் பிளானரை ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே மேடம், ஓகே. எஸ் அண்ணே, இந்தாங்க லெட் எடுத்துக்கோங்க. எதுக்கு? புது கான்ட்ராக்ட் வச்சிருக்கேண்ணா, எடுத்துக்கோங்கண்ணா. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம பணமெல்லாம் வந்துடும். அப்படியே ஒரு 50000 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்ட்ராக்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். மொத்தமா வாங்கிக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? சின்ன மீன் போட்டதுன்னா பெரிய மீன் பிடிக்க முடியும். என்னென்ன பாத்துருக்கீங்க, லட்ட சாப்பிடுங்க. அது மட்டுமா? பிசினஸ்க்கு பிசினஸ் இருந்து மட்டும் அரிசி வேணுண்ணே. அதையும் அக்கௌண்ட் எழுதிக்காங்க. அண்ணா சந்தோஷமா சாப்பிடுங்கண்ணே. சாயங்காலம் வந்து லோடு எடுத்துக்கிறேன். சரவணா, இதான் கடைசி. இந்த கல்யாண கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே மொத்த பணத்தை நீ செட்டில் பண்ணல, அசிங்கப்படுத்திடுவோம் பாத்துக்க. என்னென்ன இப்படி சொல்லிட்ட? இந்த கான்ட்ராக்ட் நல்லபடியா முடிச்சு வர பணத்துல கடன் எல்லாத்தையும் அடைச்சு நிம்மதியா இருக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நம்பி கொடுங்க, பணம் எங்கேயும் போகாது. ரொம்ப நன்றி. இந்த ராஜா புடி. இனி
பூங்குயிலே மாமன் ராமராஜ மாட்டுக்காரன் நானும் இல்ல தெரிஞ்சுக்கடி பாவாட கள்ளபருப்பி கடிச்சு தின்ன போறேண்டி ஆக்காட்டி வேலை காட்டாத அங்கங்க சத்தம் போடாத அடி இருட்டில் தெரிஞ்சாலும் வெள்ளாணைய உன் இதயம் எப்படி ஏத்துக்கொள்ளுமடி ஆசை கோரத்திய மீச காட்டுல துள்ளி குதிக்கிற மீனா அள்ளி கட்டுன கொண்ட காட்டுல செத்து கிடக்குறேன் கொக்கா வண்டி வண்டி கொன்றுவேன். வா. ஐயோ பயந்து சாவாத. நான் சொன்னதை மட்டும் செய். ரெடியா இரு. பை. ஏய் டைம் ஆச்சு. சீக்கிரம் கிளம்புங்க. இன்னும் ½ அன் ஹவர்ல அங்க இருக்கணும். வா வா. சாந்தி பேக் எடுத்துக்கோ. என்ன இன்னும் மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கோயிலுக்கு போனதானே முகூர்த்தத்துக்குள்ள வர முடியும். இதோன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் வாங்க. கிளம்புங்க. கையில என்ன பேக்? அவ இன்டர்வியூக்கு போறாமா? இன்டர்வியூக்கா? என்ன இது? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு தாலி கட்டுறது கூட பார்க்காம போறேங்கற நல்ல பொண்ணு. சரி சரி வாங்க. சரவணா வண்டி எடுப்பா. என்ன சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? வாசி தானே வந்திருக்கீங்க? ஆமா. அப்ப வாசிங்க. வாசாமி எல்லாம் யாரையும் காணோம். வா பிரகாரம் சுத்திட்டு இருக்கா. நீ ரெடி தானே? இது வரேன். ஓ மேடம் இங்க தான் இருக்கீங்களா? அப்ப நீங்க ரெடி தான். அந்த ஐயர் தான் லேட்டு. அந்த ஐயரை கத்துனா தான் நடக்குதுங்க. யோ 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 ஐயரே சீக்கிரமா ஆரம்பியா. ஐயோ டைம் ஆகுதியா. முடிச்சாச்சு. ஆரம்பிச்சுடுறேன். இந்த காலேஜ்லயா நீ ஐயர் வெயிட் பண்ண வைக்கிற? ஹலோ யாருங்க? ஆமாங்க மேலதான ஓனர் தான். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். மேடம் இப்ப சொல்லுங்க மேடம். உள்ள சிக்னல் இல்ல. என்ன சரவணா ஏன் இவ்வளவு நேரம்? மேடம் தோஷங்கள் இருந்தா சும்மாவா ஐயர் வரணும் மந்திரம் சொல்லணும் எவ்வளவு வேலை இருக்குது உங்களுக்கு தெரியல மேடம். தெரியும் சரவணா. நீங்க ஏன் மேடம் பத்திரப்படுறீங்க? இந்த சரவணன் நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பு படிச்சிருக்கீங்க. சோடப்ப ஓட்டுருவா டைத்துக்கு அங்க இருப்போம் மேடம். மிஸ் ஆச்சு இந்த வெட்டிங் பிளானிங் தொழிலே விட்டுருவான் இந்த சரவணன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். சீக்கிரம் வா. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுல. இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துடுறேன் மேடம். ஓகே ஓகே மேடம். பை மேடம். என்ன இது? தாலி.
இதை நான் பண்ணி வச்சேன்னா சரவணன் என்ன கொன்னுடுவான். இப்போ நீங்க இந்த கல்யாணத்தை முடிக்காம போனீங்கன்னா நாங்களும் உங்களை கொன்னுடுவோம். கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்மாவி சுகே த்வம் ஜெயவ சதத. அத்தான் முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. எப்போ வர போறீங்க? மோசம் போயிட்டோம் அத்தான், மோசம் போயிட்டோம். என்னாச்சு? இங்க இந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு நம்ம நல்லா காயாச்சிட்டா. பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? ஏய் சார் அடிக்காதீங்க சார். நான் இல்ல சார். சார் அது என் கூட வந்தோம் சார். சார் நான் என்ன அடிக்காதீங்க சார். அப்பா எவ்வளவு தப்பு. டேய் அவன் பொருள் ஒண்ணு கூட இருக்க கூடாது. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. எல்லாத்தையும் உடைச்சேரிக்கடா. ஏன் அத்தான் எல்லாத்தையுமே வச்சிட்டாங்க. ஆமா. சூப்ளிட்டு கூட விட்டு வைக்கலையா? ஒரு குண்டு பல்பு கூட விட்டு. பிரதர் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் டபுள் ஆச்சேன். ஆளை விடுங்கடா சாமி. போயிட்டான் ராஸ்கல். ராயல் ரியல் எஸ்டேட் மருதாந்தகம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதெல்லாம் எந்த போர்ட்ல இருக்குது? ராயல் மகளிர் விடுதி. அவன் இங்கதான் இருக்கிறா. ஆத்தா ஏ தேவா ஹெல்ப் பண்றேன்னு ஆப் வைக்கிறியா? கடங்கால தேவி வெளியே வாடி. உன்னால எனக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சு. நடு தெருல நிக்கிறேன்டி. நல்லா இருப்பியா? பாடி பாடி பாடி. எனக்கு பைக் உள்ள கண்டியா? தேவா அந்த கல்யாண பாத்தீங்கடி. குடிச்சிட்டு வந்து அசிங்க அசிங்கமா கத்துறானுங்க. மேம் வந்து என்ன கேக்குறாங்க? கேளு. கேக்குதா? காதுல வாங்க முடியல. மேம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறாங்களா? நீ ஏன் பயப்படுற? வா நம்மளே போய் கேப்போம். என்ன பேச்சு பேசுறானுங்க? தம்பி அண்ணா அங்க பார். சொல்லுங்கண்ணா. தேவிகின்றது யாரு? கிழங்க. அவங்க எங்க இருக்காங்க? அத நீங்க தான் சொல்லணும். கரெக்ட். மாப்பிள்ள ஸ்டாப் பண்ணு. ஐயோ நான் சொன்ன உடனே மாப்பிள்ள அப்படியே நிப்பாட்டுவான். ஏன்பா கடன் கேக்குற நேரமா இது? என்ன சார் இது? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு சேட்டு மிட் நைட் 1 மணிக்கு கதவை தட்டுறான் சார். என்ன சார் டைம்? மணி 12 ஆறுது. ஹாஃப் அன் அவருக்கு முன்னால வந்திருக்கிறோம்ல, கேப்பமில்ல. சந்தோஷப்படு. அடி பத்தும் சார். இப்ப வந்து பாடி. நீ அச்சதெல்லாம் வெளிக்காயம். நாங்க திருப்பி அடிச்சா அத்தான் ஏன் டபுள் மீனிங்ல பேசுறீங்க? மாப்பிள்ள நான் பேசுறது எல்லாமே சிங்கிள் மீனிங் தான். நீங்க தான் டபுள் மீனிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ உங்களுக்கு யார் வேணும்? நாங்க ஒன்றும் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாது. தேவகின்னு ஒரு கடங்காரி. எங்களுக்கு பணம் தரணும். வாரசல். சரி வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க. நீங்க யாருன்னு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலாமா? தேவகி நான் தான். நீங்க அந்த ஜாடையில் இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் உங்க கூட நான் வரதுக்கு தயாரா இல்ல. கடங்காரி பட்ட பகலையே மோசம் பண்ணவ. நடுராத்திரில நாசம் பண்ணிட்டா இதுதான் டபுள் மீனிங். நெவர். ஏய் ஏன்டா கத்துற? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? அப்படி கேளு. ஒன்னு பணம் வேணும், இல்லாட்டி பணம் தான் வேணும். சபாஷ். ஓ ஒரு விரல விஷயலா, நான் 2 விரல் அடிப்பேன். ஆடு. ஸ்டார்ட் மியூசிக். ஐயோ அடிபட்டுக்கோ. நோடி அடிக்கிறாங்க ராட்சசிங்க. ஹலோ கதவு திறங்க. ஹலோ டேய் அறிவு கட்ட முண்டகளா கதவை தட்டுறாங்கடா. ஐயோ மாப்பிள்ள கதவை யாரோ தட்டுறாங்க. கடங்காரம் வந்துட்டான் போல இருக்கு. எகிரி எகிரி சீக்கிரமா எகிரு. ஹலோ நான் தேவிக்கு வந்திருக்கேன். திறங்க. வா உள்ள வா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ வந்தது தெரியுமா? பாவம் என் பையன் இங்க கடனை வாங்கி அங்க கடனை வாங்கி கடைசியில வேற வழியே இல்லாம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு ஒரு தொழில் பண்ணலான்னு பார்த்தா அதுல மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து நீ பேங்குறேன். நீங்க தானே உள்ள கூட்டிட்டு வந்தீங்க.
அவ்வளவு தைரியமா பேசுற நீ? தபார், நான் இந்த ஏரியாலே பயங்கரமான ரவுடி. கோவம் வந்து அப்படியே குரவல கடிச்சு துப்பிடுவேன். ஏய் கோமாளு, சொல்லுங்க. போய் கதவை ஆயுதத்தை எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன். ஏய் இருடி, ஆயுதத்தை எடுத்துட்டு வரேன். இல்லம்மா. இன்னைக்கு கால உடனே இருமா, என்னது கத்திட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். ஆமா பெருசா. மறுபடியும் போய் அடிய வாங்க. ஏய், இது வந்திருக்க? உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். உருப்படியா நீ? கூல் டவுன். நடு தெருவுல நிக்கிறேன்டி. அத்தா வாசிங்க. மாப்பிள புல்லா தமிழ்ல இருக்கு, நீங்களே வாசிங்க. வேலை பார்த்த வகையில் வர வேண்டியது ஒரு 2 லட்சம். தூண்டா. ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் நாசப்பட்டு போனதுக்கு ஒரு 2 லட்சம். போறண்டா. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்து செத்து போயிடுச்சு எங்க அம்மாக்கான ஹாஸ்பிடல் செலவு ஒரு 1 லட்சம். அத்தா இந்த மேட்ரு அப்பா டவுனா? மேல காட்டுங்க, மேல பார்த்தாலே தெரியும் கீழே என்ன சாதாரண. சைடுல பார், பேக்ல பார். ஹலோ, இந்த மேட்ரு வெக்கப்படுற மேட்ரு இல்லம்மா, வேதனைப்படுற மேட்ரு. இதுக்கு ஒரு 1 லட்சம். மாப்பிள சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட சொல்லுங்க. சரி சரி, இதுக்கு ஒரு 1.5 லட்சம். மொத்தம் 8 லட்சம். என்னது 8 லட்சமா? எவ்வளவு பெருசா நோன்னு சொல்றான். நீ பேசுறதெல்லாம் சரியா வராதுடா. டேய் கோவாலே, கட்டறா கட்டறா. அப்படி கட்டறா, கயிறு எடுத்துட்டு வாடா. ஏய் உட்கார், கயிறு எடுத்து வர. உட்கார் உட்கார், மரியாதையா கட்டறா. உட்கார். டேய் அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. எனக்கு நம்பர் தெரியாது. அவருக்கு நம்பர் தெரியாது. போலீஸ் கூப்பிடுவோம். ஃபோன். அம்மா சும்மா இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னத்த பேசுன? அதுக்கு தான் நோன்ட்டாளே. அத்தா நீ வா. காப்பியா டீயா என்ன சாப்பிடுற? ஏன் என்ன உம்முன்னு இருக்க? காப்பி வேணும்னு தானே கேட்டேன். காஃபி. ஓ, ஏன் டீ குடிக்க மாட்டியாக்கும்? எங்க வீட்ல காப்பி பொடி ஆயி போச்சே, டீ தான் இருக்கு. குடிக்கிறியா என்ன? கோவாலே, கயிறு மறந்துடாதடா. ஐயோட வர்றேன். அத்தா வண்டில தானே வந்த? ஆமா. வண்டி இங்க வச்சு போட்டு நேரா நடந்து போ. அத்தா வண்டி எடுத்து உள்ள வை. அங்கிள். அங்கிளா? எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன், என்ன நம்புங்க. உன்னை நான் நம்பணும். ஆமா. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். வண்டியை வச்சு போயிட்டே இரு நீ. ஏன்டா அந்த பொண்ணு அழுகுது? ஏமா ஒரு காப்பிக்காக ஒரு வயசு பொண்ணு இல்லாமா? எங்க வீட்டுல காப்பி பண்ணி இருந்துச்சுடா, சும்மா சொன்னேன். அக்கா காப்பி டீ அழுகல, வண்டியை பிடிங்கன்னு மிரட்டுறான், அதுக்காக அழுகுது. அட பாவி, ஏன்டா வண்டியை பிடிக்க வச்ச? அதன்னு லட்சம் ரூபா சமாச்சாரமா? காசை கொடுன்னு கராரா கேளு, அதை விட்டுக்கிட்டு வண்டி நொண்டின்னுக்கிட்டு. அப்ப நீயே கேளு. இரு, நான் இப்ப கரெக்டா பார்த்து சொல்றேன் பாரு. இன்னைக்கு என்ன கிழமை வருதுடா? செவ்வாய். பயங்கரமா இருக்கு செவ்வாய். 13, 14. சனி பெருக்கம். சனிக்கிழமை கொடுத்தா எங்களுக்கு நிறைய பணம் வரும். சனிக்கிழமை கொடுத்துரு. அது ஜூலை மாசம். இப்ப நடக்கிறது ஆகஸ்ட் மாசம். முதல்ல மாசத்தை மாத்துங்க. ஆமா, எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வர, படிக்க வராது. அந்த அளவுக்கு வந்துட்டியா? இனிமே சாஃப்டா பேசி பிரயோஜனம் இல்ல சரவணா. இன்னும் 1 வாரத்துல கரெக்டா பணத்தை கொடுக்கல. இருமா, எங்க வீட்டுக்கு வந்து தொண்டை நினைக்காம போக கூடாது. காப்பி குடிச்சிட்டு போ. இல்ல வேண்டாம். ஏன் வேணாம் சொல்றேன்? எங்க வீட்டு துறைகளுக்கு நான் பால் ஊத்தி காப்பி போட மாட்டேன். ஒரு காப்பி போட்டு தந்திருக்க குட்டி. எங்களை பார்த்துட்டு சாதாரணமா நினைச்சிட்டேன். இன்னும் 1 வாரத்துல காசு கரெக்டா கொடுக்கல. அவ குடுக்கலன்னா கோவால நிஜமாவே கட்டிடுவான். அங்கிள் வலிக்கும். அங்கிளா? இப்படி கொடுமா. வரேம்மா, வரேன். சரி, கொஞ்சம் டைம் கொடு செட்டு. கால்ல வேணாலும் விழுறேன் செட்டு. செட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ செட்டு. ஐயோ டேய் சரவணா, டேய் சீக்கிரம் கதவை மூடுடா. என்னடா இது? நிறுத்துங்கப்பா. செட்டு, எங்களுக்கு இருக்கிற முதல்ல இதான். அதெல்லாம் தூக்கிட்டு போயிடாதீங்க. செட்டு, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட செட்டு, தயவு செஞ்சு. எல்லாம் ஏத்தியாச்சுமா. ஏய் சரவணா, கோபால், என்னடா இப்படி நிக்கிறீங்க? சொல்லுங்கடா. செட்டு. அன்னபூர்ணியம்மா, எனக்கா தண்ணி காட்டுற? இப்போ இந்த சேட்டு காட்டுறான் தண்ணி. இன்னும் 1 வாரம் டைம் தரேன். 3 லட்சம் ரூபாய் வட்டியும் முதலுமா வரல, இந்த சேட்டு பூட்டுறான் வீட்டை. பச்சா ஏறா வண்டிய. செட்டு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க செட்டு. ஐயோ, என்ன தெரிஞ்சு போயிடுங்க செட்டு. ஐயா, கொண்டு போதீங்க ஐயா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. ஓகே, இனிமேல் மாத்திரை மருந்துன்னு போக முடியாது. பிகாஸ் அம்மாவோட கண்டிஷன் அப்படி இருக்கு. இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னா அடுத்த முறை மயக்கம் வந்தா கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாரி, நான் உங்களை பயமுறுத்த சொல்லலை. திஸ் இஸ் த ஃபேக்ட்.
ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ செலவாகும் டாக்டர்? ஒரு 60,000 கிட்ட ஆகும். அண்ணா, அம்மாக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. இங்க காசெல்லாம் எதுவும் கிடையாது சரவணா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ராஜேந்திரா, அக்கா உடம்பு சரியில்லை, நீ மனசு வச்சா முடியும் ப்ளீஸ். அட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ண கூடாது? இப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் திருப்பதி வண்டியில் 5 லட்சம் போட சொன்னியா? போட்டாங்க. அண்ணா, ஒரு 1000-2000 இருந்த விட பரவாயில்லண்ணே, 2-3 நாள் திருப்பி கொடுத்துட்றேன். இப்பதான் சரவணா செட்டில் பண்ணேன். டேய் கணேசா, வண்டிக்கு பெட்ரோல் போடணும்டா. ஒரு 100 ரூபா கூட 2 நாள்ல கொடுத்துறேன். முதல்ல ஓசில துணியெல்லாம் தேய்ச்சல, அது காசை கொடு, அப்புறம் பேசு. நல்லாடுறா. நீங்க நினைச்சா கொடுக்கலாம் மேடம். மேடம், பேஷண்ட் பேர் அன்னபூர்ணி. ஓகே. ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டுறதா சொல்லியிருந்தேன். சரி. இன்னைக்கு கட்ட முடியல, நாளைக்கு. பேஷண்ட் பேர் என்ன சொன்னீங்க? அன்னபூர்ணி. பணம் கட்டியாச்சே. யாரு? சொல்லுங்க. மீதி பணத்தை எப்ப தருவ? ஹலோ, கேட்டதுக்கு பதில் சொல்லாம போற? எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து கேளுங்க, கையில இருக்கிறத தரேன். கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போங்க. மாப்பிள, மேடம் டபுள் மீனிங்ல பேசுறாங்களாம். ஒரே மீனிங் தான் சார், எல்லாமே உங்களுக்கு தான் டபுள் டபுளா தெரியுது. என்னது எப்படி பேசினாலும் ஆப்பா. டேய், ஏய், ஏன் லேட்டு? ஏய், என்னடா அவசரம் உனக்கு? அத்தனை தடவை ஹார்ன் அடிக்கிற, யாராவது பார்த்துட்டா? யார் பார்த்தா உனக்கு என்ன? சீப்போ. போலாமா டார்லிங்? போ. ஹே, பிரியா, ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துடுறேன், ஒரு 5 மினிட்ஸா? சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே. நீயும் வாயேன். நானா? நான் எதுக்கு? வாப்பா. முடியாது முடியாது. ஹே, உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வா பிரியா. ஐயோ ப்ளீஸ் பிரியா, வா. ஒன்று ஹலோ ஆண்டி, இது பிரியா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஹேய், சீச்சோ. உட்கார் பிரியா. சாய். ஹே, டீ? வேண்டாம். சும்மா இருப்பா. ஓகே ஆண்டி. ஹேய், டீ வேண்டாம் தானே சொன்னேன், அப்புறம் ஏன் சொன்ன? இவ்வளோ தூரம் அவன்கிட்ட டீ குடிக்காம போனால் நல்லா இருக்குமா? சரி, டீ குடிச்சோன்னு கிளம்பிடணும். போயிடலாம். ஹே, 1 மினிட். பரவாயில்லையே, கரெக்டாக எடுத்து வந்துட்டீங்க. அரேஷ் பாய். ஏய் பிரியா, பிரியா, ஏன்? கம் ஆன் பிரியா, என்னாச்சு? அவன்
ஏய் ராகுல், என்ன விளையாட்டு இது? பிரியா பயப்படுறாள். நீ வா பிரியா, வா. ஏய், செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சிம் உடைச்சு போ. ஃப்ரெஷ் தானே? டேய் சரவணா, அந்த கிணத்துல தண்ணி பாம்பு இருக்குடா, பார்த்து தண்ணி எடு. நாங்களாம் அனகொண்டா டைனோசருக்கே பயப்பட மாட்டோம். தண்ணி பாப்போம். டிஃபன் பண்ணு முதல்ல. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். உங்க மொபைல் நம்பருக்கு இப்போ நான் ஒரு SMS அனுப்பி வச்சிருக்கேன். அந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் உங்க பண விஷயமா தான். பண விஷயமாவா? உங்க கணக்கு செட்டில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 5 லட்சம் தானே? அதை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். நீங்க வந்தீங்கன்னா கையோட செக் வாங்கி போயிடலாம். மேடம், சத்தியமா சொல்றீங்க? ஆமா, சீக்கிரம் வந்துருங்க. அத்தா சொல்லுங்க. நம்ம பணம் கிடைச்சிருச்சு. அப்பளே உன் துண்டை வந்துருச்சு. செக். இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி உங்க கணக்க செட்டில் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேனா உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியாடா? யா. நீங்க ஜாதகம் பொருத்தம்லாம் பாப்பீங்கல்ல? என்னங்க அப்படி கேட்டீங்க? ஜாதக பொருத்தம் பாக்குறது எங்க பரம்பரை தொழில. இந்த வெட்டிங் பிளானர்ல சமீப காலத்துல வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். என் பெருமையை பத்தி நானே பேசிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்குது. அத்தா மாப்பிள்ள, நம்மளோட பரம்பரை பிசினஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம பரம்பரை பத்தி? எஸ். ஹலோ. வருந்தாத வாலிபத்தை வறுத்து பார்க்கும், பொருந்தாத ஜாதகத்தை பொருந்த வைத்து, நெருங்காத மனங்களை நெருங்க வைத்து, அச்சதை போட்டு கலங்காத உள்ளங்களை கலங்கடிக்கு தோஷம் போக்கி, கிரகம் நிலை சீர்படுத்தி, பெருக வளம் என வாழ்த்து, சிறுத்தையுடன் திருத்தம் செய்யும் சீர்திருத்தம் தான் எங்கள் நோக்கம். செக்லி. ஐ அம் வெயிட்டிங். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? ஃபீவரா? டாக்டர், ஆம்புலன்ஸ். அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஹெல்ப்பா? மேலத்தாளத்தோட ஒன் ஆஃப் த பாலிசி தானே. வாட் ஹெல்ப்? யூ டெல் யூ, ஐ ஹெல்ப் யூ. செக் ப்ளீஸ். வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்துருக்காங்க. சிஸ்டர், உங்க கல்யாணத்துக்கு வெட்டிங் பிளானரே நாங்க தான். அட்வான்ஸ் கூட வேண்டாம். ஊரே மூக்கு மேல விரல் வச்சு பாக்குற அளவுக்கு உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறோம். கல்யாணத்தை நிறுத்தணும். கல்யாணத்தை நீரு அதானே மேடம் ஜுஜுபி மேட்ரு. உங்க ஜாதகம் சரியில்லை, இது உருப்படாது, வேலைக்கே ஆகாது, சுத்த வேஸ்ட், இதுக்கு சனி உச்சத்துல இருக்குது, இது குழந்தை பாக்கியமே கிடையாது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் அப்ப சத்துருவான், கட்ட ரெண்டு மாறி போச்சு, கட்டி வச்சாலும் ஓடி போயிடுவான், அப்படி இப்படி சொல்லி நிறுத்திடலாம். அவ்வளவுதான். இது எனக்காக நீங்க தான் பண்ணணும். உங்க கல்யாணம் என்ன, உங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் சேர்த்தியே ஸ்டாப் பண்ணிடுறோம். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? ஐயோ மாப்பிள, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா எங்க அக்கா செத்துரும். ப்ளீஸ், நான் சீரியஸா பேசுறேன். சீரியஸா? ஏன் மாப்பிள நம்மள காமெடியா பண்றோம்? இது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு நாள் தள்ளி போட்டாலும் அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். நீங்க வெட்டிங் பிளானர், நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். என்னங்க? கேபிஎன் டிராவல்ஸ். கேபிஎன் பேங்கா? அப்படி ஒரு பேங்க் இருக்கா மாப்ள? அது பஸ் டிக்கெட். இன்னைக்கே கொடைக்கானல் கிளம்புறீங்க, ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க. மேடம், அந்த செக் எல்லாத்தையும் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க செக் உங்க கைக்கு வரும். ப்ளீஸ் மேடம், செக் கொடுங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் செக். நான் ஏதோ ஒரு செக்கை வச்சுக்கிட்டு கேம் ஆடுறதுன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு வர வழி தெரியல, சாரி.
சரவணன், தேவா. வா வண்டியில ஏறு. ஏசி இல்லையா? சரி, ஓகே. மார்க்கமா பார்க்குறான். யார் இவன்? இதுக்கும் மரியாதை கொடுத்து வைப்போம். என்ன சரவணன், எப்படி இருக்கீங்க? ஐயோ சார், பேர்லாம் கட்டா சொல்றீங்க. உங்க தங்கச்சி தேவா சொன்னாங்களா சார்? நான் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? சாரி சார், தேவாவும் வேலை நீங்களும் வேலையா? அதான் அண்ணன் நினைச்சேன் சார். அப்புறம் சார் எப்படி இருக்கீங்க? என்ன சரவணன், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கீங்க. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் சரவணன். சார், எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார். நீங்க 1 கோடி கொடுத்தாலும் நான் செய்யற தொழிலுக்கு விரோதமா 1 கோடி கூட கேட்க மாட்டேன் சார். சொக்க தங்கன் சார். சரவணன், நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கதா கேள்விப்பட்டேன். அம்மா கூட உடம்பு சரியில்லை. தேவாவோட டீலை முடிச்சா உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். 10 லட்ச ரூபா தரேன். இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது. வெட்டிங் பிளானும் நீங்களே பார்த்துக்கோங்க. உட்காருங்க. சம்மந்தி வந்துட்டாருமா? என்ன மாப்பிள்ள, இவர் தான் என் பொண்ணு சொன்னாலா? ஆமாம். ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. தம்பி, எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் எல்லாம் என் பொண்ணு விருப்பப்படி தான் நடக்கும். அவள் இஷ்டத்துக்கு மாற நடந்ததில்லை, நடக்க போகிறதும் இல்லை. உங்கள் விஷயத்துலையும் அப்படி தான். எங்கே பார்த்து சொல்லுங்கள். கல்யாணத்தை நிறுத்தணும். 10 லட்ச ரூபா தரேன். இந்த கல்யாணம் நிற்கக்கூடாது. 3 லட்சம் ரூபாய் வட்டியும் முதலுமா வரல, இந்த சேட்டு பூட்டுறான் வீட்டை. பணம் கட்டியாச்சே. யாரு? இதை எனக்காக நீங்க தான் பண்ணணும். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? சார், ஜாதக பொருத்தம் அமோகம். இப்படி ஒரு பொருத்தம் யாருக்குமே அமையாது சார். நீங்க மேலதாளத்தோட கல்யாணத்தை சும்மா தூள் கலப்பலாம். ஐயா, நம்ம அம்மா வந்திருக்காங்க. அரகாசி பொட்டு வச்சு வெள்ளி சலங்க கட்டிக்கிட்டு விதி வழி போறேன் நானே தன்னானே அம்மா, பாட்டு போதுமா? முதல்ல கற்பூரத்தை கொளுத்தி ஆர்த்தி எடுங்க. தீப்பொட்டி. தீப்பொட்டி தீப்பெட்டி இங்க இருக்கு. ஒத்து 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 ஒத்துமா. பொறுத்துப்பா. பார்த்த கண்ணெல்லாம் எரிச்சு கொட்டி நீ தீர்க்க ஆயுசோட இருக்கணும்ப்பா. ஏம்மா, என்னம்மா திருஷ்டி சுத்துறீங்க? மேடத்தை துப்பு சொல்லுங்கம்மா. துப்புப்பா. என்னம்மா ஆச்சு? அவன் வேண்டாம்ப்பா. என்னம்மா இப்படி சொல்ற? பத்திரிக்கை அடிச்சு ஊர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னா எப்படி? அப்பா, சரவண வேண்டாம்ப்பா. அவன் ஒரு ஃப்ராடு பையன். முதல்ல அவனை இங்கேருந்து அனுப்பிடுங்க. சரி,
உன் இஷ்டம். தேவா தேவா என்னப்பா? இந்த கிளம்பு நம்பர். மேடம் நல்லதுக்கே பிளான் பண்ணி பழகிட்டேனா அந்த பழக்க தோஷத்தில் உங்களுக்கும் நல்லதே பண்ணிட்டேன் மேடம். அப்பா கிளம்ப சொல்லுங்கப்பா. அதான் போக சொல்கிறாங்கல்ல, கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. வரேன் மேடம். வரேன் சார். வரேன் பாட்டி. சரிப்பா. ஐயா வரேன். வண்டின்னு பேர் வச்சதுக்காவது கொஞ்சம் உடச்சுடா. என்னடா தேவா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட, கருத்து வேற போயிட்ட. மாப்பிள்ள நீ திடீர்னு கிளம்பி வர சொல்லிட்டேன். வண்டியில வேற பெட்ரோல் இல்ல, மண்ணெண்ணெய் எடுத்து ஊத்திட்டேன். நல்ல மைலேஜ். கல்யாண பொண்ணு ஜூஸ் எல்லாம் குடிச்சு அப்படி கும்முன்னு இருக்கணும். கவலைப்படாத, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் திருஷ்டி பட்டு அப்படித்தான் ஆவாங்க. அப்புறம் சரியா போயிடும். டேய், நான் வந்துதான் உன் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கான். எப்படி டான் டான் வந்து நிக்கிற பாத்தியா? போலாமா? ஏய் சுமாரா, இவருக்கு எப்போ அப்படிதான். நான் எதை உன் புள்ள கூப்பிடுதுல, போ போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவருக்கு 4 வாரத்தை கூட பேசுற கௌரவ குறைச்சல். அம்மா உங்க அம்மா கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணியாச்சு, கிளம்பு. ஏன் இவரு இதெல்லாம் சொல்றாரு? அப்பா அம்மா யாரு? ஓ ஐயோ சார் தப்பா எடுத்துக்காதீங்க நீ சார். கிளம்புமா. என் புள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டானே சார்? சரிங்க பெரியவங்க சார், மன்னிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார். மாமாமா உனக்கு தான் சரவணனை பத்தி தெரியுமே. எல்லாம் இங்க வேணாமா, கிளம்புங்க சார். இத பாருங்க சார், குட்டி குறைச்சு நாய் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்ட மாதிரி யாராரோ பண்ண தப்புக்கு என் புள்ள கஷ்டப்பட்டு கையை கட்டிக்கிட்டு நிக்கிறான். உண்மையிலேயே சொல்றேன் சார், இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏதோ ஓரளவுக்கு கடனை அடைச்சிடலான்னு பார்த்தேன். உங்களை சொல்லி தப்பு இல்லை சார், எங்களுக்கு கரகம் சரியில்லை. அங்க பார்த்தா சேட்டு 2 பெரிய போட்டு போட்டங்களை நடுத்தரு கொண்டாந்துட்டான். இங்க வந்தா இவன் என் தலைமையில குண்டை தூக்கி போட்டான். எங்க வீதி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு, இன்னும் என்ன அனுபவிக்க வேண்டி இருக்குதோ. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டுமா? வரேன் சார். வரேம்மா. போயிட்டு வாங்க. போடா. உங்களை எல்லாம் வர சொன்ன பாரு, தண்ட கர்மம். ஒரு சின்ன சீன் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியல. கரெக்டா சொன்னேன். டேய், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கடா. எதுக்கு? நான் எப்படியாவது சூப்பரா நடிச்சு காமிச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன். அக்கா நானும் ஆரம்பத்தில் பார்த்து தான் இருக்கிறேன். இப்போ உனக்கு சீன் போடுற பவரே குறைஞ்சி போச்சு. டேய் கோவாலு, நன்றி கடத்தனமா பேசாதடா, பழச மறக்காதடா குரங்கு. என்ன போதும். டேய் சரவணா, ஒரே ஒரு சான்ஸ் கொடுறேன்னு கேட்க மாட்டேங்கிறான். ஏமா வா. டேய் கூப்பிட்டடா. சார் ரொம்ப நன்றிமா. உங்க முகத்துக்காக தான் இந்த கான்ட்ராக்ட் தரேன். சரி, இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணா பண்ண மாட்டா. டேய் சேட்ட பண்ணுவேன். தலை ஆட்டிட்டா. ஏ செல்லம். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். ஏய் சிங்க வாயில கைய விட பார்த்தேன்னா. ஏய் அம்மா எப்படிடா? எங்கேயோ போயிட்டீங்கம்மா. அத சொல்லு. ஐயரை வச்சு தாலி கட்டுனதாப்போ, அம்மிக்கல்ல தூக்கி போட்டு சாவடிக்கு தீப்போ. மம்மி பேச்ச எந்த பொண்ணும் மதிக்கலடா இப்போ. தம்மி பீசும் ரம்மி போல பண்ணிக்குது இப்போ. ஆம்புலன்ஸ் போலத்தான் பட்டுன்னு வந்துடுவான். அவன்தான் எப்போதும் உண்மையான ஃப்ரெண்டு. ஐசியூ ஆடல படுக்க வச்சிடுவா. அதுதான் இப்போது பொண்ணுங்களோட ட்ரெண்டு. ஊரெல்லாம் சுத்தி ஒரு ஃபிகரம் அடிச்ச நானே. ஓகேன்னு சொல்லாம போடுறாட சீனு. நாவெல்லாம் கண்முழிச்சு பண்ணேன்டா போனே. ரீசார்ஜ் செஞ்சு வச்ச காசு தாண்டா வேணு. அவதான் எனக்கு அவ்வாதான். நல்லாவ காட்டி ஓட்டுவா பப்பு புவாதா. அவதான் எனக்கு அவ்வாவாதா. நல்லாவ காட்டி ஓட்டுவா சீச்சி புவாதா.
நடந்து போய் படிச்ச காலம் அப்போ அது மாறிடுச்சு இப்போ கம்ப்யூட்டரை திறந்து பார்த்தா உலகம் தெரியுது இப்போ நான் சொன்னது தான் தப்பு பால்வாடி குழந்தை எல்லாம் வீட்டர்ல பேசுதுங்க எல்கேஜி பசங்க கூட லேப்டாப் நோண்டுதுங்க மீச வரும்போது கொஞ்சம் ஆசை வரும் தானா அதுக்குள்ள வாழு கட்டி விட்டுடாத பானா 18 வயசுக்குள்ள லவ் பண்ணவானா படுத்து தூங்கிட்டாக்க வச்சிடுவாங்க எனக்கு அவ்வாவாதா நல்லாவ காட்டி ஓட்டுவ பப்பு புவாதா அவாதா எனக்கு அவ்வாவாதா நல்லாவ காட்டி ஓட்டுவ சீச்சி புவாதா கம்ப்யூட்டரில் காதலிக்க தெரியலடி எனக்கு அது வெள்ளக்காரன் பொழப்பு Facebook ட்விட்டர் எல்லாம் எதுக்கடி நமக்கு ஒரு லெட்டர் ஒன்னுக்கு இருக்கு நெஞ்சுக்குள்ள இருக்கிறவ கையெழுத்த எழுதி வச்சேன் பரிச்சை நானும் அதை பார்த்து எழுதினேன் கண்டு சந்தா ஊருக்குள்ள உள்ள சுத்தி நானும் வந்தேன் பாட்டை இடிச்சு போட்டு பாட்டு தாண்ட கட்டிட்டு காதலிச்ச கழலிக்காடு மாட்டிக்கிச்சு உள்ள கட்டி பிடிச்ச ஒத்தையடி பாதை இப்போ இல்ல ஆடு மாடு கோழிக்கெல்லாம் கவலை எதுவும் இல்ல ஆறறிவு மனுஷனாக்க பிறந்துட்டாக்க தொல்ல இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் எனக்கு அவ்வாவாதா நல்லாவ காட்டி ஓட்டுவ பப்பு புவாதா அவாதா எனக்கு அவ்வாவாதா நல்லாவ காட்டி ஓட்டுவ சீச்சி புவாதா கடவுளே 16 பெத்து அதுல 10 செத்து மீதி பிச்சை எடுத்து அப்படிலாம் போயிடாம அளவோட 2 பெத்து சந்தோஷமா இருங்கப்பா. நெத்திய காட்டு. இந்த மாதிரி நேரத்தில் தான் மாப்பிள்ள பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குது. மாப்பிள்ள பார்த்து வண்டி நிறுத்தாதீங்க, போயிட்டே இருங்க. இந்த சனி எங்கேருந்தாவது ஒடியாரும். யாரு சார்? 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் மனோகர்னு ஒரு தருதலை பையன் தான். ஒரு பொண்ணை கொலை பண்ண கேஸில் அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் அம்மா புள்ள பாஸில் போகிற வர வண்டியெல்லாம் நிப்பாட்டி மனோன்னு கத்திக்கிட்டே இருக்கும். சே, நல்ல காரியமாக போயிட்டு இருக்கும்போது இந்த பேச்சு எதுக்கு மாப்பிள்ள, விடுங்க.
சார் 15 பங்கல என்ன சார் பண்றீங்க? வாங்க போலாம். நடிக்கிறியா? சார் இந்த வேலைலாம் பண்றதுக்கே டைம் இல்ல. அதெல்லாம் நடிக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். நடிக்காத. சார் என்ன சார் உளறீங்க? நடிக்கிறியான்னு கேக்குறீங்க, நடிக்காதன்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கை பிடிங்க, தூக்குவோம். தேவாவை நான் பழி வாங்கணும். சார் உன்னை உயிரோட விட முடியாதுடா. நான் குடி விட்டுட்டேக்கா. என்னது குடிய விட்டுட்டியா? நேத்து நைட்ல இருந்து. டேய் என் புள்ள ஒரு காட்டர் அடிச்சனா நீ ஒரு கட்டிங்காவது அடிக்கணும்னு நான் சொல்லிருக்கேனே இல்லையா? சரி போனை கொடு, நான் பேசுறேன். ஏக்கா நீ மிஸ்கா கூட மாப்பிளைக்கு உடனே கூப்பிடுவான். மாப்பிள்ள கால் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அந்த கிழைய குறவளால கை வச்சிரு. தப்புடி மண்டபத்து பக்கம் நான் தலைய காட்ட முடியாது. எல்லாரும் கூடி ஓகேக்கா ஓகேக்கா. ஆமா நல்லா பத்திரப்படுத்தி வச்சிருக்கான் பாரு போனை. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவ ஒருத்தி வெள்ளன வந்துட்டா இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு. நமஸ்தே ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வாங்க உட்காரு. சந்தோஷம். வணக்கம். வாங்க வாங்க. கஜானன மகர்நிஷம். முகூர்த்தத்துக்கு நாழி ஆகிறது. சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. ஓம் நமோ பிராத. சின்ன பிள்ளைங்க ஏதாவது தாப்பா போட்டுருக்கோம். தொடங்க மாப்பிள்ள. பொண்ணை தூக்கிட்டானே. பொண்ணை தூக்கிட்டாங்களா? என்னடா சொல்ற? சரவண பொண்ணை தூக்கிட்டானே. பொண்ணை தூக்கிட்டானா? சரவணா இந்த கல்யாணம் வேண்டாம் மேடம். அவன் ரொம்ப தப்பான. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வெளியே போய் தொலை. அவனை ஏமாத்த தான் கல்யாணம் பண்றான் தேவா. இந்த பேய் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. கிளம்பு. நம்பு தேவா. விடுறா. ஏய் சொல்றேன்ல வா. ஏய் விடு. சொன்னா கேட்க மாட்டேன். என்ன மயங்கல? மேடம் மேடம் அடிக்காதீங்க மேடம். மேடம் சொல்லுங்க கேளுங்க மேடம். எப்படி வந்த? என்னடா பண்ற? இரு அண்ணனை கூட்டறேன். ஏய் ஏய் என்னடா? என்ன கதவு தப்பல் போடுற? அடிக்க போறியா? என்னடா நான் பாக்குறேன்.
போகுதுன்னு குழப்பு கொடுத்தா எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க சார். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார் என் பொண்ணுக்கு ஜாதகம் பார்க்க வந்தான் சார். நானே வெட்டிங் பிளான் பண்ணேன், என்ன கெஞ்சி கூத்தாடுறேன் சார். என் பொண்ணு போனா போதுன்னு ஃபிக்ஸ் பண்ணா சார். இதெல்லாம் நடந்தது சார். கடைசி வரைக்கும் நல்லவன் மாதிரியே நடிச்சுக்கிட்டு தான் பொம்பளைன்னு பாக்குறேன். எவ்வளவு கெஞ்சி கத்தி கதறி இருக்கா சார் என் மாவ. மயக்க மருந்து கொடுத்து என் மாவளை கடத்திருக்கா சார் இவன். ஐயோ அந்த பரதேசியை பத்த மாராசிவ தான் சார். சார் 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 இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். கமிஷன் லைன்ல இருக்காரியா? போ போய் உட்கார். யோ ரஜினி. எஸ் சார், இன்ஸ்பெக்டர் ரஜினிகாந்த் பேசுறேன் சார். லேக் ஏரியால நடக்கிற கல்யாணத்துல கடத்தல்கார கும்பல் ஒரு பொண்ணை கடத்துறத தகவல் வந்திருக்கே. கரெக்ட் சார். அந்த பொண்ணை கடத்திட்டாங்கன்னு சம்மந்தப்பட்ட பொண்ணுடைய அப்பாவை கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு சார். அது மட்டும் இல்ல சார், அந்த கும்பலை சேர்ந்த முக்கியமான 2 பேரை ஸ்பாட் அரெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். வெரி குட் ரஜினி, உடனடியாக ஆக்ஷன் எடுங்க. அந்த பொண்ணை கடத்தினது ஒரு இன்டர்நேஷனல் கேங். ஓகே சார். ரஜினி, பொண்ணை கடத்தின போட்டோவை இமிடியேட்டா உங்களுக்கு ஃபேக்ஸ் பண்ணி வைக்கிறேன். கொடை ரோடு வரைக்கும் இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் இமிடியேட்டா பிளாக் பண்ணுங்க. ஓகே சார். மிஸ்டர் ரஜினி, he shouldn't escape. I want him. Okay? We shouldn't make any mistakes. You shouldn't give any excuses. Is that clear, Mr. Rajini? கிளியர் சார். ரோடு, ஃபேக்ஸ், செக் போஸ்ட் புரியுது சார். அந்த இந்த சுட்டுண்டு ஏதோ ஹிந்தியில சொன்னீங்க சார், அது மட்டும்தான் சார் புரியல. யோ ரஜினி, வழக்கம் போல சொதப்பாம ஒழுங்கா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியா? புரியுதா? ஓகே சார். இவன் தான் என் பொண்ணை கடத்தினவன் சார். சார் இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பொண்ணுகளை கடத்துற கும்பல் சார். ஐயோ சார், என்னடா 302 ஐயா 406 சார். கம் ஆன் ஹரி அப். டேய் என்னடா நடக்குதுங்க? அது கவர்மெண்ட்ல இலவச அரிசி போடுறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு காலம் ஃபுல்லா இலவச சாப்பாடு போட போறாங்க கவர்மெண்ட்ல. உன் பையன் பண்ணா நல்ல காரியத்துக்கு. யோ 406 என்னையா வண்டியை ஓட்டுற? வண்டியை முன்னால அப்படியா டாப் கியர்ல மட்டும் தூக்குற, ஒன்னை தூக்குறவனை தூக்குறோம். என்னையா முன்னாடி பாருங்க சார். கொஞ்சம் விட்டுருந்தா கூண்டோட பரலோகம் போயிருப்போம். யோ நம்ம கொடைக்கானல்ல இப்படி ஒரு லொகேஷனா? முன்ன பின்ன இப்படி ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லையா. சூப்பர்யா. இது என்னையா சூப்பர்? அங்க பாருங்க ஐயா, பழனி மலையே தெரியுது. முருகா, சார் இங்க பாருங்க சார், ஜீப் தடம். ஜீப் இங்க இருந்தா சார் விழுந்திருக்கும். இங்கேருந்து விழுந்தா கண்டிப்பா உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்டா அப்படி பண்ண? அந்த மாப்பிள்ள ரொம்ப தப்பானவன் மேடம். தப்பானவன்னா? தப்பானவன் தான், வேற காரணம் எல்லாம் எனக்கு தெரியாது. இது நான் நம்பணுமா? சத்தியமா இது உண்மை மேடம். இது உண்மைனா அத வீட்லயே எல்லார்கிட்டயும் சொல்லிருக்க வேண்டியதானே? ஐயோ, உன்னை ஒரு ஆளை சமாளிக்கவே நம்மளால முடியல. கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் காரணம் கேட்டா நான் என்னத்த சொல்ல? நான் என்ன லூசா? வாண்டடா போய் மாட்டேன். ஏய் ஃப்ராடு, என்னை கடத்திட்டேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லி பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது பணம் வாங்குறது தானே உன்னோட பிளானு? கேக்குற அளவுக்கு நானும் லூசு கிடையாது, குடுக்குற அளவு உங்க அப்பா ஒண்ணு முட்டாள் கிடையாது. கொஞ்ச நாள் பண்ண எனக்கே தெரியுது நீ அந்த அளவுக்கு வருத்து கிடையாதுன்னு. உன்னை பெத்து வளர்த்து உங்க அப்பாவுக்கு தெரியாத? ஐயோ, இந்த வார்மா, என் கம்பெனிக்கு ஒரு பாரம்பரியம் கொள்கை இருக்கு தெரியுமா? 1000 பைசல் கூட 2 நல்லவங்களை சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்ல. அதே சமயத்துல ஒரு தப்பான கல்யாணத்தை நிறுத்த 2000 உண்மை கூட சொல்ல தேங்காது இந்த மேலதாளம். போதுண்டா, இந்த ஆளோட மாட்டிக்கிட்டு போதும் இந்த உத்தியோகம். ஐயோ பண்டார ஐயா, எவனையாவது தண்ணி இருந்தா வாங்கிட்டு வாயா. இதை பார்க்குறேங்க. காப்பாத்து ஐயனாரே. ஓகே சார். அம்மா
தானே? ஏவா கொலுசு மாதிரி தான் இருக்கு மாப்ள. அவன் இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். சார் இங்க வந்து பாருங்க. அங்க பாருங்க சார். அங்க பாருங்க சார். மலவாழைப்பழம் ஐயா, அல்சருக்கு ரொம்ப நல்லது. பனானா பிரஸ்யா. இடியட், வாழைப்பழமா? போய் பொண்ணை தேடியா. ஸ்டூபிட். பண்டாரா ஐயா, பசிக்குதியா? ஏதாவது பண்ணியா? யோ பண்டாரா, ஐயா உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கியா? என்னய்யா, உங்களுக்காக என் உயிரே கொடுப்பேன் ஐயா. யார் யா லைன்ல? இரியா. ஐயா ரஜினிகாந்த் பேசுறேன். ஓவர். யோ ரஜினிகாந்த், நம்ம கமிஷனர் கிரிமினல் போட்டோவை ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஐயா என்கிட்ட ஒரிஜினல் போட்டோவே இருக்குயா. ஓவர். யோ நம்ம ஹெட் பொண்ணோட அப்பன் கொடுத்த போட்டோ வேற, ஃபேக்ஸ் போட்டோ வேறன்னு சொல்றா போல. அப்படியா? ஐயா தக்க ஆதாரத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓவர். சும்மா ஓவர்ன்ட்டு என்ன 2020 மேட்சா விளையாண்டு இருக்கோம். வெரி வெரி சாரி சார். ஓவர். ரஜினிகாந்த், நம்ம ஹெட் கிட்ட போட்டோ கொடுத்து அனுப்புறேன். அவன் அப்பங்கிட்ட என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் விசாரிச்சு வை. ஓகே சார். ஹெட் நீ கிளம்பு. ஓகே சார். ஹெட் சார், போட்டோ வாங்கிட்டு போக மாட்டியா? சாரி சார். இந்தா ஓ. யோ பண்டாரா, ஐயா நம்ம ஹெட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துருவானயா? ஐயா இடம் தெளிவா சொல்லியிருக்கிறேன். கரெக்டா வந்து சேர்ந்துருவாருங்க ஐயா. ஐயா தண்ணியா? யோ டியூட்டி நேரத்துல அடிக்க கூடாதியா? மூலிகை தண்ணியா, இதுல குளிச்சா உடம்புக்கு நல்லதுயா. யோ ஐயா 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 குளிக்கலாம். யோ ஜோரம் வரியா? ஐயா ஐயா, கமிஷனர் ஆபீஸ்ல வந்து அக்யூஸ்ட் போட்டோ இதாயா? இது மாப்பிள போட்டாயா? ஐயா மெயின் அக்யூஸ்ட் இவன் தான். யோ பண்டாரா, ஐயா இன்சுக்கு லைனா போடு. என்னையா? ஐயா இந்தாங்க லைன்ல. ஐயா மன்னிக்கணும், பொண்ணை கடத்தினவனை நேரடியா பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட பொண்ணோட அப்பா தான் அவனுடைய போட்டோவை ஸ்டேஷன்ல கொடுத்தாரு. அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அந்த போட்டோ வச்சு தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 1 or 2 மணி நேரத்தில் பிடிச்சிடும். ஓவர். ஐயா ஒரு சின்ன டவுட்டு. ஐயா ஹெட் என்னமோ சொல்ல வராரு. ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் ஐயா அனுப்பிச்சது பொண்ணை கடத்த போறவன் போட்டோ, ஆனா நீங்க வச்சிருக்கிறது பொண்ணை கடத்தினவன் போட்டோ. யோ யாரு அங்க குழப்பறது? யோ ரஜினிகாந்த், நீ வச்சிருக்கிற போட்டோ பொண்ணை கடத்தினவ போட்டோ ரைட்டா? ரைட்யா. கமிஷனர் அனுப்பின போட்டோ பொண்ணை கடத்த போறவனோட போட்டோ ரைட்டா? யோ ரைட்டா? ரைட்யா. ஐயா ஒரு சின்ன லாஜிக். இன்னமே கடத்த போறவன் பொண்ணை கடத்த முடியாது. ஏன் கடத்த முடியாது? அதான் ஏற்கனவே கடத்திட்டானே. ஓ யோ ரஜினிகாந்த், ஏன் குழப்பற? போட்டோல இருக்கிறவன புடியா? ஐயா நீங்க சொல்றது கமிஷனர் அனுப்பின போட்டோவில் இருக்கிற ஆளு தானே? ஆமாய்யா. அது முடியாது. ஏன்யா? ஐயா நம்ம ஃபாரஸ்ட் லிமிட்டை தாண்டி கேரள பார்டருக்குள்ள போயிட்டாயா. இன்னுமே கேரள போலீஸ் தான் பிடிக்கணும். நம்ம பவர் போயிருக்கியா? யோ ரஜினிகாந்த், என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. டோன்ட் டெல் எனி ரீசன். கமிஷனர் அனுப்பின போட்டோல உள்ளவன பிடிக்கிற. ஓகே? ஓகே சார். கஷ்டமாடா சாமி. ஐயா ஐயா என்னையா இப்ப நம்ம யாரை கடத்த போறோம்? எது? சாரிங்கய்யா, இப்ப நம்ம யாரை பிடிக்க போறோம்? நமக்கு என்னையா இன்சு சொன்னாலே பிடிப்பான். அவன் பக்கத்துல தானே இருக்கான். ஈஸியா இங்கதானே இருந்தா. அவங்க எங்கேயோ போயிட்டாயா. எங்க போனான? லிமிட்டை தாண்டறோம், பிடிக்கிறான். ஓகே ஓகே சார். ஏதோ ஹோட்டலில் ரூம் போட்டு ஏசியில் தூங்குற மாதிரி தூங்குறா.
நீ ஏன்டா ஓடுன? அனகொண்டா, டைனோசரு, நீ, நான், சேஸ். மேடம், சரவணா, எனக்கு ரொம்ப பசிக்குது சரவணா. நீ போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரியா? என்ன பழம்பறி காமிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா? நீ எப்படி சாப்பிட்ட சொன்னாலும் நான் உன நம்ப மாட்டேன். நான் வர வரைக்கும் இங்கே இரு. தேவா, 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 என்கிட்ட மோதாதே, நான் வீராதி தேவா. தேவா, 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 என்னமா ஆச்சு? தேவா, கண்ணு அப்பா, மேடம், டிஃபன் ரெடி. ஒன்னு கொல்லாம விட மாட்டேன்டா நீங்க. சார், அவன் தப்பானவன் சார். சார், சார், நான் சொல்றது கேளுங்க சார். அவன் பொண்ணு பழியா வந்துட்டான் சார். ஐயோ சார், வலிக்கு சார், அடிக்காதீங்க. காரணம் பண்ண சொல்றேன் சார். ப்ளீஸ் சார், சார், சாவடி கேளுங்க சார். ஐயோ சாவடி சார், சார், சார். கல்ல கீழே போடுங்கப்பா. போடுங்கன்னு சொல்றேன்ல. அவனை கொன்ன பழி உங்களுக்கு எதுக்குப்பா? கீழே போடுங்க. அவன் அசிங்கப்பா. அவனெல்லாம் தொட்டா உங்களுக்கு தான்ப்பா கேவலம். போலாம்ப்பா, வாங்க போலாம், வாங்க. சார், இந்த மாதிரி ஒருத்தனை என் லைஃப்ல ஏண்டா பார்த்தோன்னு இருக்கு. சார் நில்லுங்க சார். மேடம், அவங்கள பழி வாங்கலாம் மேடம் வந்திருக்கான். சார், என்ன நம்புங்க சார். அவன் தப்பானவன் சார். அவன் ஃப்ராடு சார். தப்பான ஜாதகத்தை நல்ல ஜாதகமா மாத்தி கொடுத்து நான் ஒரே ஒரு போய் தான் சார் சொல்லி நடிச்சேன். ஆனா அவன் நின்னா, நடந்தா, உட்கார்ந்தா, பார்த்தா, சிரிச்சா எல்லாமே நடிப்பு சார். 10 நாள் பழைய நானே அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க சார். என்னாச்சு மாப்பிள்ள? கல்லு. இந்த பைத்தியக்காரிகள் வேலையே கிடையாது.
அங்கிள் விடுங்க நான் பார்த்தேன். ஒழிய மாட்டேங்குது. மாப்ள அம்மா அம்மா மாப்பிள்ள மாப்பிள்ள எங்க அம்மா கொண்டுட்டியா? இருமா உனக்கு கொண்டுட்டு வர. தேவா இங்க வராத. தேவா தேவா இங்க வராத. இவன் மனோ நீ போயிடுமா, போயிடு. இந்த பலகாரம் மனோ போ. உண்மையா நிக்கிறேன். அப்பா வர, நீ போ. நீங்க என்ன பண்றீங்க இங்க? விவசாயம் பண்றோம். சும்மா ஓகே. போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சு வந்துட்டா. என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்சிட்டு வந்துட்டீங்களா? ஏய் தப்பிச்சு வந்தா நாங்களே ஜாலியா இருக்கோம். நீ எதுக்கு பயப்படுற? எப்படி? அந்த போலீஸ்கார ஸ்டேஷனை பத்திரமா பாத்துக்கங்க, சாப்பாடு வாங்கிட்டு வரேன் போனா நாங்க 2 பேரும் பத்திரமா தப்பிச்சு வந்துட்டோம். அவன் முதல்ல எங்களை பூட்டிட்டான். ஐயோ டேய் என்னடா என்னடா குத்திட்டாமா? குத்திட்டானா? சாவுடா. அடுத்த பொண்ணை கடத்திட்டு போனா பாத்துட்டு சும்மாவா இருப்பான்? குத்தத்தாண்டா செய்வான். நான் அவளை காப்பாத்தாம கூட்டிட்டு போனேன். காப்பாத்துறதுக்கா? என்னடா சொல்றான்? ஆமாமா. டேய் காப்பாத்துறோம் அந்த பொண்ணை கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டி வரணும்டா. மறுபடியும் அந்த களவாணி பையன் கையிலே பிடிச்சு கொடுத்துட்டடா. டேய் இது எல்லாம் ஒரு மேரேஜ் ப்ரோக்ராம்ல வேற எதுக்காவது சும்மா இருமா. நீ வேற நான் இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்க கூட சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாதுமா. அதனால தான் புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த பொண்ணை அவன் கையில குத்துட்டு நான் என் உயிரை காப்பாத்தி இங்க வந்திருக்கிறேன். இதை பத்தி சால்தனம். இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம்டா. ஏக்கா நம்மள இருக்கா? அவன் உயிரோட வந்ததே பெரிய விஷயம்ன்றான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 3 பேர் ஸ்டேஷனுக்கு போய் நாங்க குற்றவாளி இல்ல நிரபராதிங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிடுவோம். வாத்து வாத்து கடத்திட்டு போற பொண்ணு எங்கன்னு கேட்டா என்னடா சொல்லுவ? அதெல்லாம் நடக்காதுடா. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. என்ன? ஆனா அது பயங்கர ரிஸ்க் இருக்கு. நோ 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 நோ. டேய் ரிஸ்க் இருக்குதாண்டா. அப்ப கண்டினியூ பண்ணுங்க. முயற்சி பண்றேன். அந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன். தேவா ஏய் 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 இது எனக்கு அவளுக்கும் உள்ள பிரச்சனை. உங்களுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. தேவையில்லாம என்கிட்ட அடி வாங்கி சாவாதீங்க, ஓடி போயிடுங்க. யாருக்குடா சம்மந்தம் இல்ல? தேவா யாருன்னு தெரியுமாடா உனக்கு? யாருக்கா? என் மருமகடா.
என்னமா சொல்றது சோமோனி? சும்மாறா, ஏதோ கலவரத்துல ஒரு நல்ல பொண்ணா மாட்டியிருக்கு. வேற எவன்டா நம்ம குடும்பத்துக்கு பொண்ணை கொடுப்பான்? அவளே கட்டிக்கோ. அவ செம்ம டார்ச்சர்மா. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பொண்ணும் பூலந்தேவியா தான் இருப்பா. தாலி கழுத்துல இறச்சிட்டு வச்சுக்கோ, சரோஜதேவியா மாறிடுவா. அது இல்லம்மா. அவ ஏதாவது பேச நினைக்கிறியா? அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த பாருமா, என் மருமகளா வர்றதுக்கு எனக்கு சம்மதம் தானே? பிள்ளை ரொம்ப நல்லவம்மா. உன்னை தங்கம் மாதிரி வச்சு காப்பாத்துவான். அவ கோக்கறன்னு நினைக்கிறியா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் எல்லாம் முரட்டு கலையா இருப்பாங்க. கல்யாணம் அடிச்சுட்டு அப்படியே முத்து கலையா மாறிடுவாங்க. வேணான்னு செய், எங்க மேலதாளம் கம்பெனிக்கு நீ ப்ரொப்ரைட்டரா இருந்துக்கோ. அவனுக்கு ஏதாவது சின்ன வேலை வாதிக்கிட்டு இருக்கட்டும். அவன் மாத்திரம் வாழாட்டினா என்ன நிக்க வச்சு பூச்சாண்டி காட்டுறீங்களா? அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கிடையில எவனாவது வந்தீங்க? ஐயோ, வந்துருப்பா, கோய் வர்றான். அத்தி என் ஆளுங்களை தொடணும்னா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம். நல்ல டைலாக் பேசி நடிச்சல. ஏய், நீ ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா வாடா. நீ ஒரு பணிக்கு பிறந்திருந்தா ஏச்சி வாடா பாப்போம். என்ன பாடுறா, என்ன பாடுறா? இவ்வளவு வாட்ட சாட்டமா இருந்துட்டு மரத்தை வாங்காதரா. ஒரே ஒரு அடியாவது அடிடா சரவணா. ஆமா மாப்ள. ஒரு மோதிங்கி வேடிக்கை பாரு. டேய் கோவல், ஏதோ நடந்துருடா. யார் அடிச்சது? ஐயோ ரத்தம்! யாரும் உங்களை அடிச்சது? சொல்லு. யாரா எங்க அடிச்சது? ஏய் சொல்றா, யாரா எங்க அடிச்சது? அண்ணா நீயே சொல்ல. யாருன்னா உங்களை அடிச்சது? சொல்லுங்கண்ணா. அண்ணா யாரா அடிச்சது உங்களை? சொல்லுங்கண்ணா. டேய் கோவல், நாம மட்டும் தானே அங்க இருக்கோம். அவ என்னமோ யார் அடிச்சது யார் அடிச்சது கேட்டுக்கிட்டே இருக்கா. நீ சும்மா பாத்துக்கிட்டே இருக்கிற. டேய் இடியப்ப தலையா, அரை மணி நேரமா ஒரே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காம அண்ணனை தூக்க நிறுத்தி தண்ணி என்ன கொடுறா பாவம். அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா, இப்பெல்லாம் நடக்க தெரிஞ்சுதான். அன்னைக்கு கல்யாணம் தனிக்கு பாம்பு எழுந்த ஆளுங்களை இறக்கிட்டேன். அவங்க சரக்கு அடி தூக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தட்டி எழுப்பி வர சொல்லிட்டேன். அவங்க வந்தாங்கன்னா இவங்க அத்தனை பேர்த்து வெட்டி சாச்சிருவாங்கண்ணா. அவன் ஒருத்தத்தான் இருக்கன்னு ரொம்ப பீலா விட்டுட்டோமோ. அவங்க पानी लगी। अरे दुश्मन रा मेरा
இருக்கட்டும். வில்லன் வெயிட் பண்றா, போய் அடிடா. போடா. அப்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா? நீ ரிஸ்க் எடுக்கிறாள். ஐயோ, சொன்ன மாதிரியே பாம்பே வந்து இறங்கிட்டாங்கடா. ஜீப் வந்து இன்னும் ரொம்ப நேரம் ஆகுது. யார் இறங்கலையே? पानी पानी मेरा पास है पानी पानी தாதா தாதா அவங்க தாதா அவங்க வெட்டுங்க வாங்க அவங்க வெட்டி கொல்லுங்க தாதா. டேய் டேய் நிறுத்துடா. டேய் டேய் எவ்வளவு பெரிய கத்தி தூக்கிட்டு வராடா. போயிடா போயிடா. வாமா வாமா. வந்துட்டாரா. போங்கடா. தாக்கவன குத்துங்கடா. அவனடா குத்து. ஏய் 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 எங்கடா போற? ஏய் அண்ணா ஏய் யார் அடிச்சது? அண்ணா சொல்லுங்க யார் அடிச்சது? அண்ணா சொல்லுங்க யார் அடிச்சது? டேய் யார் அங்க அடிச்சது? அண்ணா அண்ணா சொல்லுங்க யார் அடிச்சது? டேய் டேய் யார் அடிச்சது? டேய் டேய் புகாரி டேய் டேய் யார் அடிச்சது? யார் உங்களை அடிச்சது? ஏக்கா கத்தியோட ஒருத்தர் நடந்து வந்தானே, ஆமா அவனை காணோம். அதானே. டேய் அங்க பாரு. தோதுடா. மாட்டடா. தோதுடா. என்னக்கா என்ன காட்ட பார்த்து குத்திட்டு இருக்கான்? தோதுடா. மாட்டடா இவனை. டேய் ஐயோ திரும்பறா. தோதுடா. மாட்டடா. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னையும் தேவாவையும் கொல்லாம விட மாட்டேடா. அடுத்த ஜென்மமா? டேய் அப்போ உனக்கு ஏறி வர ஐடியாவே இல்லையாடா? நீ உண்மையிலே லூசு தான்டா லூசு. உன்னை கொல்லாம விட மாட்டேடா. அடச்சி சுமாரு ஈரா சரவணன் பிஏ நம்பர் 8 சின்னம்மன் கோயில் தெரு ட்ரிபிளிகேணி முஞ்சா வந்து பழைய வாங்கிட்டா. மாப்பிள நீ அவங்கிட்ட சொன்ன அட்ரஸ் நம்ம வீட்டு அட்ரஸ் மாதிரி இல்லையே. அது சேட் அட்ரஸ் தான். சூப்பர் மாப்பிள. ரஜினி என்னையாச்சு? தேடிக்கிட்டு இருக்கேன் சார். 3 நாள் ஆச்சு இன்னுமா தேடுறீங்க? வழியே தேடிக்கிட்டு இருக்கேன் சார். இந்த காட்டுல இருந்து எப்படி போறதுன்னே தெரியல சார். சார் ஏதாவது ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க சார். சார் நான் மட்டும் 3 நாள் ஆச்சு சார். ஏதாவது சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க சார். சார் People
If you wanna celebrate, you gotta find your flow and go with it. So listen to me when I say, hey there peeps, welcome to my show, coupled with the music beats. Tripping right and round town as the city sleeps, leaving you tongue-tied as the flow repeats. So hey there peeps, step and please break dance to this flow so you know what your party like. The energy to be seized till your body spikes. Elevate your mind, love your life and live your days. So come and celebrate. Move like it's straight from the hips, fresh like a nice first kiss. Sing straight from the heart and celebrate, cause the day can't get better than this. Seize it.